முதல்ல புலம்பல்களை நிறுத்திட்டு அவருடைய ராஜ்யத்துல நீங்க வர வேண்டும். உங்களை இத கொண்டு இந்த நிமிடம் வரை தயார் செய்யவே இல்லை. இதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். உங்களுக்கு புரியல? உங்க முயற்சியும் உழைப்பும் இந்த செகண்ட் வரைக்கும் வீணாகுதுன்னு. இப்படி பாருங்களேன், உங்க கர்மா உங்களுக்கு வழிவிடும். உங்க கர்மா உங்களுக்கு கோடி நன்மைகளை அது இந்த வியாழன் என்று நிச்சயமாக கொடுத்தே தீரும். இதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய தப்ப சரி, உங்க குழந்தைகளை இப்படிதான் வளர்க்குறீங்க. அப்போ அவங்க சிறப்பானவர்களா இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா அவங்க வாழ முடியாத அளவுக்கு நீங்க பல சதிகளை உங்களுக்கே தெரியாம செஞ்சுக்கிட்டே இருக்கு. கடவுள் வாழ சொல்றதாலதான் ஏதோ ஒரு ரூபத்துல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவர் பேசுறதை கேட்காம நீங்க உங்க வாழ்க்கையில மற்றவர்கள் பேசுவதை கேட்டு அழித்து கொண்டே இருக்கீங்க. நீங்க என்ன மெழுகுவர்த்தியா? உங்களை அழிச்சுக்க. உங்க சந்தோஷம் உங்ககிட்ட இல்லைன்னா கடவுள் உங்களுக்கு எந்த அற்புதத்தையும் செய்ய மாட்டார். என்னைக்கு நீங்க இந்த விஷயத்த உணர்றீங்களோ அன்னைக்கு வாழ்க்கை உங்களுக்கு சூடு பிடிக்கும். நீங்க கற்பனை பண்ணி நினைச்சதை விட உயர்ந்த வாழ்க்கைய அவர் கொடுக்கத்தான் போறார். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று இரவு கொடுத்த ஒரு பதிவு உண்மையிலேயே சாயப்பாவோட ஆன்மாவிடம் பேசுவது போலவே எனக்கு இருந்துச்சு. எனக்கு மெய் சிலிர்த்துச்சு. அவருடைய தரிசனத்தை பெற்ற ஒரு மன நிறைவு. என்னோட வாழ்க்கைக்கு ஒரு ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதற்கு உண்டான தீர்வுகளை அந்த பதிவு சொல்லுச்சு. உண்மையிலேயே சொல்றேன், இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மைண்ட் செட்ல நான் இருக்கேன். சாயப்பாவுக்கு நன்றி. அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் சாயப்பா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒவ்வொரு குழந்தைகளையும் சாதாரணமா என்னைக்காவது ஒரு நாள் சாயப்பா அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல பாபா அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல சாயின்னு சொன்னாலும் சரி, இல்ல அவருடைய கோயிலோட வாசலை மிதிச்சாலும் சரி, இல்ல ஷீரடிக்கு போனாலும் சரி, ஒன்ஸ் அவரை நீங்க அழைச்சிட்டீங்க, இல்ல நினைச்சிட்டீங்க, இல்ல அவர் சம்பந்தப்பட்டத நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னாவே நீங்க அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அவரை தஞ்சம் அடைஞ்சவங்களுக்கு அவர் என்னென்ன வழிகளை சொல்றாரு, செய்யறாரு.
இதையெல்லாம் நாம இன்னமும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். அதேதான், பிரச்சனைகள் தீவிரமா இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல அமைதியும் நம்பிக்கையையும் வச்சிருக்கணும். பிரச்சனை தீவிரமா இருக்கும்போது இந்த இடத்துல மனசு என்னென்னமோ நினைக்க தோணும். அதிகபட்சமா விரக்தியை நோக்கி அது டிராவல் பண்ணி தான் தீரும். அதிகபட்சமா உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கத்தான் தோணும். அந்த இடத்துலதான் நீங்க அமைதியான முறையில அதை கடந்து போகணும். கடந்து போகும்போதுதான் உங்களுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்ல வராருன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும். அவருடைய ராஜ்யத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னாவே பாதுகாப்பான சூழ்நிலையில நாம இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு அந்த மனநிலை ஏன் வரல அப்படின்னா, நீங்க அவர்கிட்ட வந்துட்டீங்க. அவர் உங்களுடைய பிரச்சனைகளை உடனுக்கு உடனே சரி பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகுது. அந்த அதிகமான எதிர்பார்ப்பு என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல அப்படின்னும் போது ஒரு வெறுப்பும் வந்துடுது. அவர் மேல ஒரு நம்பிக்கையையும் நீங்க இழந்து போய் நிற்கிறீங்க. ஒரு சாய்ராம் என்ன சொன்னாங்கன்னா, அவரோட ஒட்டுமொத்த சொற்களையும் கேட்கிற, ஆனாலும் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரல, இப்போ அவர் மீது நம்பிக்கை இல்லாத மனநிலையில நான் இருக்கிறேன். அப்ப கடவுள் அப்படி ஒருத்தர் இல்ல, நீங்க சும்மா கடவுள் இருக்காரு இருக்காரு இருக்கான்னு சொல்றீங்க. அவருடைய போதனைகளை கேட்டும் அவருடைய வழிகளில் என்னோட வழிகளை மாற்றி நான் நடந்தும் எனக்கு பிரச்சனைகள் தீரல அப்படின்னா அவர் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன், அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 பேரு பைக்ல போறாங்க, 2 பேருமே விழுறாங்க. ஒருத்தருக்கு 10 நாள்ல அந்த காயம் சரியாகுது, இன்னொருத்தருக்கு 10 மாசம் அந்த காயம் சரியாகுது. இப்போ 10 நாள் சரியானவருக்கு டாக்டர் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரா? 10 மாசம் லேட்டா ஒருத்தருக்கு கியூர் ஆகுதுன்னா அப்ப டாக்டர் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரா? இதுக்கு உங்க பதில் என்னவோ நான் அதை ஆவலா எதிர்பார்க்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், வண்டி ஓட்டுறவருக்கு பலத்த காயம், வண்டிக்கு பின்னாடி உட்கார்றவங்களுக்கு குறைவான காயம். ஏன்னா முதல்ல ஓட்டுநர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் ஒரு குழப்பத்துல இருந்ததால, அவர் ஒரு அதிர்ச்சியில இருந்ததால அந்த வண்டி வர நேரம், இவர் அந்த வண்டியை பார்க்கிற நேரம், ஒரு பயத்தால வண்டியை நேரா விட்டுட்டு பின்னாடி இருக்கிறவர் கீழே மோத போறோன்னு தெரிஞ்சு கொஞ்சம் ட்ரை பண்ணார். அதனால அவருக்கு வலி கம்மி, காயம் கம்மி, அடி கம்மி. ஆனா வண்டி ஓட்டுறவருக்கும் வலி அதிகம். அப்போ 10 நாள் 10 மாசம்ன்றது அந்த காயத்தை அடிப்படையா கொண்டது, விழுந்த அடிய அடிப்படையா கொண்டது, விழுந்த அடிய அடிப்படையா கொண்டது. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராதுன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம் வந்திருக்கா? வராது, கண்டிப்பா வராது. ஏன்னா பிராக்டிக்கலா நிறைய பேரை பார்த்திருக்கோம், நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஆனா ஆன்மீக வாழ்க்கையில பிராக்டிக்கலா நம்ம எதையும் சந்திக்கவும் இல்லை, அனுபவ ரீதியா எந்த பாடத்தையும் எடுத்துக்கவும் இல்லை. இப்ப சொல்ற கேளுங்க, ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொருத்தவங்களுடைய கர்ம வினைகள் அடிப்படையில ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் மாறுது. நீ நல்லது 80% பண்ணியிருந்தா உனக்கு வாழ்க்கை சீக்கிரமா ஆரம்பிக்குது. நீ கெட்டதை 80% பண்ணியிருந்தா உன் வாழ்க்கை ரொம்ப லேட்டா பிக்கப் ஆகும். ஏன்னா அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான்.
இப்ப 1000 ரூபாய் வாங்கியிருக்காரு கடனா. இன்னொருத்தர் என் கூட இருக்கிற 1,00,000 வாங்கியிருக்காரு. ஒரே ஆள்கிட்ட வாங்கியிருக்காரு. இப்போ இந்த 1000 ரூபாய் வாங்கினவனை அவரு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு, 1,00,000 ரூபாய் வாங்கினவனை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு? இப்ப நான் 1 மாசம் கொடுக்கல, பட் அவரும் 1 மாசம் கொடுக்கல. இப்ப என்ன திட்டுறதை விட அவரைதான் அவர் அதிகமா திட்டுவார். ஏன்னா என்னோட கணக்கு கம்மி, அவருடைய கணக்கு அதிகம். நான் கொடுக்கலன்னா கூட அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் கூட வாங்கினவர் கொடுக்கலன்னா அவருக்கு பிரச்சனையாகும். அப்போ அவருக்கு அந்த காசை வாங்குற வரைக்கும் அவருக்கு ரிவிட் உண்டு இருக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்லை. அப்போ 1,00,000 ரூபாய் வாங்கினவனுக்கு தான் பிரச்சனையே தவிர 1000 ரூபாய் வாங்கினவனுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது அந்த ப்ராப்ளத்தோட கம்பேர் பண்ணும்போது, அப்போ ஒண்ணுமே வாங்காதவனுக்கும் எனக்கு கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு சுத்தமா 0 துன்பம். ஆனா எனக்கு 1000 ரூபாய் வச்சிருக்கிறத 100% துன்பம். ஆனா என்ன வச்சுக்கிட்டு அந்த 1,00,000 ரூபாய் கம்பேர் பண்ணும்போது எனக்கு துன்பம் 10% இருக்குது, அவனுக்கு துன்பம் 90% இருக்குது. கடன் கடன் தான், ஆனா தொகைக்கு ஏற்ப துன்பமும் கஷ்டமும் இருக்கும். அதே போல கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்த பீரியட்ஸ், எந்த பீரியட்ஸ், அந்த அதுல இருந்து வெளிவருவதற்கு உண்டான அந்த பீரியட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரியுது. தெரியாததை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அதை எத்தனை பேர் முழுசா நம்பி செயல்படுத்துறாங்கன்றது பெரிய கொஸ்டின் மார்க். எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரியாதுன்னு நான் நம்பவே மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்ப ஏற்கனவே அதை பத்தி தெரிஞ்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். புரியாத மொழியில பேசினா பிரச்சனை, புரிஞ்ச மொழி. அப்போ உங்க அனுபவம் இந்த ஜென்மத்துல மட்டும் கிடையாது, உங்க அனுபவம் பல ஜென்மத்திலையும் வந்திருக்குது. அத தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம தட்டி எழுப்புறோம், அவ்வளவுதான். நம்ம எல்லா விஷயத்தையும் அந்த நாள் ஃபுல்லா கொண்டாடுறோம், நைட்டு தூங்குறோம். அடுத்த நாள் என்ன கொண்டாடணும், என்ன திண்டாட்டத்துல இருந்தோன்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ தூங்கி எந்திரிச்ச உடனே எதுவும் மறந்து போகல. ஸோ தூங்குற நேரத்துல மறந்து இருந்தோம், ஆனா எழுந்திரிச்ச உடனே சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்மாவிலையும் பல விதமான அனுபவங்கள் அதுல இருக்கு. ஏன்னா உடலுக்குத்தான் அழிவு இருக்கே தவிர ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. உடல் மண்ணுக்குள்ள போகுது, ஆனா ஆன்மா எங்கேயுமே போகுது. இறந்தவர்களை பார்த்து அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு போன மாதிரி நாம நினைக்கிறோம், ஆனா எங்கேயுமே இல்லை. மறுபிறப்பு அப்படின்ற ஒன்று நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கும் உண்டு. இதை தீர்மானமா நம்புறவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை ஈஸியா புரியும், இதை நம்பாதவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை புரியாது. அப்போ இதை ஏன் நான் நம்புனேன் அப்படின்னா, எத்தனையோ குழந்தைங்க பெரிய அரண்மனையில பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த உடனே அவ்வளோ சந்தோஷம். அந்த அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களுக்கு தன்னுடைய சந்தோஷத்தை வாரி வழங்க முடியுமோ பொருளோ பணமா வாங்கி இது பண்றாங்க அந்த குழந்தை பிறந்ததால். எத்தனையோ குழந்தைங்க குடிசை வீட்டிலேயே பிறக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை இதுவோ குழந்தை அதுவோ குழந்தை, அப்ப அந்த குழந்தை எப்படி அரண்மனையில பிறக்குது, இந்த குழந்தை எப்படி ஒரு குடிசையில பிறக்குது? இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? கடவுள் இருக்கிறாரு இல்ல, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா என்னமோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படின்னாதான் புரியுது. நீ எல்லா ஜென்மத்திலையும் புண்ணியங்கள் செய்தா உன் வாழ்க்கை ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. நீ எல்லா ஜென்மத்திலையும் பாவங்களை செய்தா உன் வாழ்க்கை எங்க இருந்து கீழே இருந்துதான் மேல வரும். ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கைய மாத்திப்பதற்கு உண்டான வழிகளை நீ தேர்ந்தெடுத்தா குடிசையில இருக்கிறவன் கோபுரத்துக்கு வருவான், கோபுரத்துல இருக்கிறவன் குடிசைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
எத்தனையோ மனிதர்கள் சக்சஸ் ஆயிருக்காங்க. அப்போ அத்தனை மனிதர்களுக்கும் கர்மா அடிப்படையா இருக்குது. ரைட்டா? அப்ப ஏழையா பிறந்ததால ஏழையா சாக கூடாதுன்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டானா அவனுக்கு கர்மா வழிவிடுது. கர்மா இங்க மோசமானதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கர்மா வழி விடுது. ஆனா அடைச்சதை மட்டும்தான் நம்ம போய் நிக்கிறோம். அடைக்கப்பட்ட வழியில தான் எனக்கு கூட்டங்கள் இருக்கு. திறக்கப்பட்ட வழிகளில் எந்த கூட்டமும் இல்லை. திறக்கப்பட்ட வழிகளில நாம செல்லும் போது பலவிதமான நன்மைகளை நாம அடையலாம். ஆனா கூட்டம் எங்க இருக்குது? ஒட்டுமொத்தமா அடைக்கப்பட்ட இடத்துல இருக்குது. அப்ப அடைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறது நம்மளுடைய தப்பு தானே. அப்போ மாத்தி யோசிக்கணும். வாழ்க்கையில கீழே விழுந்துட்டோம்னா எழுந்திருக்கணும். விழுந்தா எழுந்திருக்கணுமா இல்லையா? ஆனா இங்க விழுந்தா எழுந்திருக்கல. இதுதான் பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்படுறோம். சரி, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இந்த இடத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள் என் கண்ணுக்கு தென்படுதுன்னு ஒரு சுற்றியும் முற்றியும் பார்க்கறது இல்லை. அப்ப என்ன பண்றோம்? அடைக்கப்பட்ட வழிகள் எங்க இருக்கோ அங்கேயே நம்ம மனசும் புத்தியும் போகுது. இதனாலதான் பலவிதமான சங்கடங்கள் நமக்கு வந்து தீரும். என்ன பண்றது, என்ன செய்யறது, இது இப்படியே வாழ்க்கை போகுது. இந்த ஒரு வார்த்தையால பல பேரோட வாழ்க்கையே பாழா போயிடுச்சு. என்ன பண்றது, எப்படி பண்றது, என்ன பண்றது, எப்படி பண்றது. அப்போ ஒரு நாளும் சிந்திக்கிறோம், அந்த சிந்தனை வந்து உடையும். அந்த சிந்தனை பாழாயிடுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சொன்னா பரவாயில்ல, இத பிறந்ததுல இருந்தே சொல்லுங்க, என்ன பண்றது, எப்படி பண்றது, மத்தவங்க மாதிரி வாழ முடியலையே என்னமோ அப்படின்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீரை விட்டு நாம வழக்கம் போல எந்த முயற்சியும் பண்ணாம ஏற்கனவே நமக்கு எந்த ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டதோ அந்த வாழ்க்கைக்கு ஆதரவு தெரிவித்து அந்த வாழ்க்கையில நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுதான் பெரிய பிரச்சனையா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இங்க இருக்கு. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. இதுவரைக்கும் உங்க பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரை பத்தி பேசுறேன். இப்போ இப்படிதான் வாழணும் அப்படின்றதுதான் இல்லை. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கைய இந்த ஜென்மத்துல நீங்க வாழ முடியும், சாதிக்க முடியும். ப்ராப்பரா சில விஷயங்களை செஞ்சாவே போதும். அது என்னென்ன விஷயம் சொல்லிட்டோம்னா, முதல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதி. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அமைதியா இருக்கும். அது உங்களால இருக்க முடியுமா? அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். நாம இப்போ இந்த சிச்சுவேஷன் இருக்குது, இப்ப இந்த இடத்துல எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், அமைதியான முறையில வாட்ச் பண்ணுவோம். ஆனா இந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுல கடவுள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வழியை நிச்சயமா கொடுத்திருப்பாரு. அந்த வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம மனசு உடைஞ்சிடக்கூடாது. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நிரந்தரமா இல்லை, அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு எதுவும் செய்யாது. இந்த மாதிரியான நம்பிக்கை அடிப்படையில உங்க மனதை நீங்க தயார் செய்யணும். எப்படின்னா ஒரு வீட்டை கட்டுற மாதிரி இருக்கும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங் பண்ணாதான் வீடு நல்லா இருக்கும். அஸ்திவாரமே இல்லாம வீடு கட்டுனா அது பொம்மை வீடு மாதிரி போயிடும். ஒரு காத்துக்கோ ஒரு மழைக்கோ தாங்காது. அப்ப அந்த அஸ்திவாரம் தான் இப்போ அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா முதல்ல அந்த ப்ராப்ளத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. வெற்றி வந்தாலும் குதிப்பாங்க, தோல்வி வந்தாலும் குதிப்பாங்க. நிறைய பேரோட விஷயமே இப்படிதான். ஒரு சாதாரண விஷயம் அதுக்கே ஒரு அம்மா வந்து என்னப்பா பண்றது, என்ன செய்யறது, ஒன்றும் புரியலன்றாங்க. ஏமா இது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னா, ஆமாப்பா உனக்கு தெரியாது என்னோட வழி, எனக்கு தெரியாது அவங்க வழி அப்படின்றாங்க. நான் திருப்பி சொன்னேன், அம்மா உங்களை மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வழிகளை சொல்றாங்க. ஆனா உங்க வழி ஒண்ணுமே இல்லை.
10% கூட இல்லை அப்படின்னு. அப்ப சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆமா, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, தனக்கு மேல இருக்கிறவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி தான் பெரிய துன்பத்துல சிக்கிக்கிட்டதா சொல்றாங்க. அப்போ தனக்கு கீழே இருக்கிற கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்த்து இப்பவும் நான் துன்பத்துலதான் இருக்கிறேனா அப்படின்னு நினைச்சா, நீ இப்ப ராஜா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சுனாவே ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட வரும். நம்மள கொலை பண்ணக்கூடிய துன்பம் நம்மளை விட்டுட்டு போயிடும். ஸோ எங்க கம்பேர் பண்ணணுன்றத பொறுத்து இருக்கு. நமக்கு கீழே எத்தனையோ மனிதர்கள் அவங்களே அந்த விஷயத்த தாக்கு பிடிக்கும் போது இந்த விஷயத்தை என்னால தாக்கு பிடிக்க முடியாதா? ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதையும் நான் தெளிவா சொல்றேன். சில பேர் என்ன பண்றாங்க, நமக்கு கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க வாழும்போது நாம வாழ முடியாதான்னு சொல்லி அவங்க அதே வாழ்க்கையை கண்டினியூ பண்றாங்க. அது இங்க கூடாது. அது இங்க கூடாது. என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய திறமையும் நமக்கு இருக்கக்கூடிய மன வலிமையும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியும் அதிகம்னு சொல்லி நாம என்ன பண்ணணும், அவங்களுக்கு கீழே, அதாவது நமக்கு கீழே ஒருத்தவங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல உங்க மனசுல அதை தாண்டி நம்ம போற மாதிரி ஒரு மனசுல ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரும். ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரும். அப்படி வைராக்கியத்தை கொண்டு வரும்போது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சுடுவோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு நம்ம மனசு ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதில் நாம தேவையான அத்தனை விஷயத்தையும் நாம செய்வோம். அப்போ நமக்கு கீழே இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்கன்னும் போது அது நமக்கு ஆறுதல். பட் அதே கட்டத்துல இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சிகள் செய்யணும். ரைட்டா? ஆனா நிறைய பேர் அதே இடத்துல இருக்கிறீங்க. இதுதான் ப்ராப்ளம். ஒரு நல்ல படிப்பு படிச்ச ஒரு சைடா அவங்க ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அவங்க காலேஜ்ல போய் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுல படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு நார்மலா ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி நம்ம கிட்ஸ்ல ஒர்க் பண்ணி மாசம் ஐ திங்க் 5,000 6,000 earn பண்றாங்க. படிச்ச படிப்பு என்ன, என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கல. அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் கூட படிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது எனக்கு இதுவே பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு. இதுதான் தப்பான விஷயங்கள். இது ரொம்ப தப்பு. அவங்க அவங்க அறிவை பயன்படுத்திக்காம இல்ல குடும்ப சூழ்நிலையால வேலைக்கு போகல. நீங்க அவங்கள நினைச்சு சந்தோஷப்பட்டது உண்மை. அவங்க கஷ்டம் நமக்கு இல்லையேன்னு நினைச்சு. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கணும், நாம படிச்ச படிப்புக்கு நாம எங்க வேலை பார்க்கணுமோ அங்க முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு காலேஜ்ல 20,000 22,000 சேலரி. அவங்க கரூர் நினைக்கிறேன், கரூரும் சம்திங் அந்த சைடு திருச்சி சைடு. இப்போ வேலை பார்த்து 20,000 22,000 சம்பாதிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, போதும்னு நினைக்கிறது ஒரு வகையில நல்லது கூட. ஆனா உண்மையிலேயே இது போதுமா அப்படின்னு வரும்போது 10,000 மனசுக்கு தோணுச்சுன்னா இங்க செய்யுங்க. இல்ல போதும் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. எனக்கெல்லாம் போதுன்ற மனசு சில இடத்துல வருது, சில இடத்துல பத்தாது அப்படின்னு தோணுது. அப்போ சம்பாதிக்கிற விஷயங்கள் பணத்துக்காக நாம ஓடுறோமா இல்லையான்றது கேள்வி எனக்குள்ள வரும். அப்போ எனக்கு தேவையானது ஒரு 10,000ன்னா இன்னும் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து சம்பாதிச்சா அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமே. எத்தனையோ பசங்க பெற்றோர்களை கைவிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிற்பவர்கள் சாலை ஓரத்துல வசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம சம்திங் பண்ணலாம் அப்படி. ஸோ அப்படிதான் இப்போ நம்ம சென்னையில பண்ணோம். நம்ம அன்பை சாயில தாஸ் அப்படின்ற ஒரு மூலமா என்ன பண்றதுன்னு தெரியலீங்கன்னு சொன்னோன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. உடனே சரி ஓகே ஒரு 10 சாப்பாடு என்னமோ நமக்கு
என்னன்னா, நீ அதிகமா சம்பாதிக்கிறது உன் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதி என்ன இருக்குதோ அது மத்தவங்களுக்காக. இப்ப அது என்னன்னா அப்படியே இதாயிடுச்சு. நேத்து ஒரு 1000 ரூபாய்க்கு போன மாசம் 1000 ரூபாய்க்கு பண்ணணும், அடுத்தது அடுத்த மாசம் 2000 ரூபாய்க்கு பண்ணணும், அடுத்தது 3வது மாசம் 3000 ரூபாய்க்கு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்லாட். அப்போ நம்ம உழைப்பு ஜாஸ்தி ஆகுது, நம்ம முயற்சி ஜாஸ்தி ஆகுது, நம்ம திறமை ஜாஸ்தி ஆகுது, நம்ம சக்தி ஜாஸ்தி ஆகுது. ஒருவேளை இதை பண்ணல அப்படின்னா நேரம் வீணாகுது. அந்த வீணான நேரத்துல வீணானதுதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ உருப்படியானதை நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த விஷயங்கள் மூலமா நம்மளுடைய மனதும் உடலையும் சுத்தப்படுத்த முடியும். 8 மணி நேரம் வேலை, ஆனா நான் 12 மணி நேரம் உழைக்கிறேன். 8 ஹவர்ஸ் வேலை, 8 ஹவர்ஸ் ஸ்லீப், 8 ஹவர்ஸ் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக. இந்த 24 மணி நேரத்தை 8 8 3 8 பிரிச்சுக்கிட்டாவே வாழ்க்கையில ஜம்முன்னு வாழ்ந்துடலாம். ஆனா 24 மணி நேரத்துல சாப்பாடும் தூக்கமும் சொற்ப வேலைகளும் செஞ்சுக்கிட்டு கண்ணா பின்னாடி திங்க் பண்றவங்களோட வாழ்க்கை தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு அது கொண்டு போய் சேருது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? புரிஞ்சுக்கிட்டாதானே வாழ்க்கையோட அர்த்தம் புரியும். அதனால இன்று முதல் நாம செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளும் ஏகப்பட்டது இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. 2வது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் கர்மா வினை அடிப்படையில தான் பலன்கள் முன்ன பின்ன கிடைக்கும். அதுல பொறுத்திருந்து காத்திருந்து டார்கெட் பண்ணுங்க. சோ அருமையான அற்புதமான வாழ்க்கைய நீங்க வாழ்ந்து இந்த வெற்றிய சாய்பாவுக்கு சமர்ப்பிக்க முடியும். இது 100க்கு 100 நடக்கும். இங்க நான் எதுவுமே ஒரு ராங் கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. உங்க முயற்சியும் உங்க உழைப்பும் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் வேஸ்ட் ஆகுது. இப்பயும் சொல்றேன், 60 தாண்டினவங்களா உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க. உங்களால என்ன முடியுது? எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. மண்டே சாயில வயசு பிரச்சனையே இருக்கக்கூடாது. உங்களால என்ன செய்ய முடியும்? முதல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும். இதுதான் முதல் டார்கெட். அடுத்தது, அடுத்தவங்களுக்கு உதவிகரமா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும். அதுக்கு தேவையான முயற்சி, உழைப்பு. உங்க உடல்நிலையும் அக்கறைப்படுத்திக்கோங்க. உங்க உடல் ரீதியா அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க நல்லா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்ய முடியும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் எஃபர்ட்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை, அதாவது பிறருக்கு, நல்லா சொல்றேன், நமக்கு இல்லை, பிறருக்கு. நாம சொந்தமா வீடு வாங்கணும், கார் வாங்கணும், என் பிள்ளைய படிக்க வைக்கணும், என் பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பிள்ளை நாளைக்கு கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு அதை சேர்த்து வைக்கிறதால ஒட்டுமொத்த நஷ்டம் தான். ஒட்டுமொத்த நஷ்டம். என்ன பண்றோம்? ஒரு சிங்கத்தை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாயிண்ட் பண்ற கேளுங்க. ஒரு சிங்கத்தை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அதுக்கு டெய்லியும் ஆடு, கோழி, மாடு இது மாதிரி இறைச்சியை வாங்கி போட்டா அது கர்ச்சிக்கிறத விட்டுடும், அது உழைச்சு வேட்டையாடுறத விட்டுடும். அது சிங்கம் இப்ப எப்படி ஒரு நம்ம ஒரு வீட்டுல செல்ல நாய்க்குட்டி வளர்ப்போம் இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. அதுங்களுக்கு உழைக்க கத்து கொடுக்கல, அதுங்களோட கர்ச்சிக்கிற சவுண்டு இல்லை. ஏன்னா அதுக்கு தேவையானது அத்தனையும் அதனுடைய இடத்திலே நீங்க போட்டுருவீங்க. அதனால அது வேட்டையாடுறத மறந்துடுச்சு, அது தான் சிங்கம் அப்படின்றதே மறந்துடுச்சு. அது போலதான் நம்ம பெற்றோர்களும் நம்மளை செஞ்சாங்க. என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, என் பையன் கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு தேவையானதை நான் செய்வேன் செய்வேன் செய்வேன்னு செஞ்சு 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 நம்மளை எதற்கும் பயன் இல்லாம வளர்த்து வச்சிருக்கலாம். இல்ல நாம நம்ம குழந்தைகளுக்கு அதை கொடுக்கலாம். அப்ப முயற்சியும் உழைப்பும் இல்லாத இடத்துல எந்த விதமான ஆற்றலும் சக்தியும் வெளிப்படாமல் போகும். வெளிப்படாத எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. அதனால திரும்ப 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 நம்ம உழைக்காமலோ முயற்சிகள் செய்யாமலோ இருந்தா வாழ்நாள் முழுவதும் நாம முழு சோம்பேறிகளா மாறிவிட்டு பலர் நமக்கு கேலியும் கிண்டலும் செய்யும் அளவிற்கு நாம மாறிடுவோம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா.